ஹாய் வெல்கம் டு தனியா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம கோவக்காய் கொடுத்து அதோட பெனிஃபிட்ஸ் போடலை, 2 days ஆச்சு. அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கோவக்காய்னாவே சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளட் சுகரை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே நல்லது. டைஜஷனுக்கு இது ரொம்ப நல்லது. வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். நியூட்ரிஷன் வந்து இதில் வந்து எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதில் வந்து அதிகமாகவே இருக்குது. கோவக்காய் மட்டும் இல்லாமல் கோவக்காவோட இலையிலையுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால என்னெல்லாம் ஆகும்னா, அயன் சோர்ஸ் அதிகமாக இருக்குது, டைஜஷன் நல்லா ஆகும், விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, விட்டமின் ஏவும் பியும் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, லோ கலோரிஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம், எந்த ப்ராப்ளமே கிடையாது. இதில் 12.62% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, 50% ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, வாட்டர் 11.25% இருக்குது, ஃபேட் 25.55 mg இருக்குது, வைட்டமின் சி இருக்குது. கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம், நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு 6 monthலேருந்தே கொடுங்க. 6 month பேபிக்கு நான் கொடுத்த அளவுக்கு 4-3 கொடுத்துடக்கூடாது. ஒன்றுலேயே காவாசி தான் கொடுக்கணும். நான் என் குழந்தைக்கு வெஜிடபிள்ஸ் அதிகமாக கொடுக்குறேன்னா ரைஸோட குவான்டிட்டி ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். எல்லோரும் சமைச்சு குழந்தைக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது. நான் ஒரு காய்கறிகளோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்து தான் குழந்தைக்கு சமைச்சு கொடுப்பேன். அதனால தான் அதோட பெனிஃபிட்ஸ் சொல்கிறேன், ஷார்ட்ஸாகவும் போடுறேன். தேங்க்யூ.